ஹாய், இன்றைக்கி நாம் ஒரு பூவினுடைய தன்மை பார்க்க போகிறோம். பூக்கள் எவ்வளோ அழகு இல்லையா, எவ்வளோ வாசம், நல்ல நறுமணம். இப்படிப்பட்ட பூக்கள் நிறைய விதமான வகைகள் கிடைக்கும். அந்த வகைகளெல்லாம் கொண்டு நாம் மாலையாக தொடுத்து அதை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போவோம். கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுவோம். அப்படி அலங்காரம் பண்ணும்போது அந்த பூ நான் சுவாமியினுடைய சிரசையே அலங்காரமாக வச்சுருக்கேங்க, என்னால் தான் சிரசு அழகாக இருக்கு அப்படின்னு பெருமைப்படுறதும் இல்லை. கல்யாண வீடுகளில் மணப்பெண் மணமகன் 2 பேர்த்துக்குமே கழுத்து மாலையாக இருக்கும் பொழுதும் அந்த பூக்கள் நான் இவ்வளவு எல்லாருடைய பார்வையும் படுபடி அழகாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி பெருமைப்படுறதும் கிடையாது. அதே பூக்கள் ஒரு உயிரற்ற உடலுடன் சவத்தின் கழுத்து மாலையாக இருக்கும் பொழுது சினம் கொள்வதும் இல்லை, வருத்தப்படுவதும் இல்லை. அதே பூக்கள் சவ ஊர்வலம் செல்லும் பொழுது நிறைய பேர் வண்டியில் போகும்போது அந்த பூக்களை உதிர்த்து ரோட்டில் போட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி ரோட்டில் போடும்பொழுது பல கனரக வாகனங்கள் அந்த பூனாலே மெல்லிய குணம் கொண்டது. அந்த பூக்களின் இதழ்கள் மேலே வாகனங்கள் எல்லாம் ஏறி இறங்கும் போதும் அந்த பூக்கள் வருத்தப்பட்டதும் இல்லை. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? பூக்கள் தன்னுடைய நிலையை என்றுமே, தன்மையை என்றுமே மாற்றிக்கொள்ளவே இல்லை. அதனுடைய ஒரே நிலை என்ன? நாம் பூக்க வேண்டியது மட்டுமே என் நிலை, அது எங்கு சென்று அடைய வேண்டும் என்பதை நான் காணவில்லை அப்படிங்கிறதான் அதனுடைய நோக்கமாக இருக்குது. அதே போல தான் நாம் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இடங்களில் இருந்தாலும் சரி, பெருமைங்கிற ஒரு விஷயத்துலையாலையும் கர்வங்கிற விஷயமும் கொள்ளாமல் நம்முடைய நிறைய பேர் நம்ம நிறைய வேலைகள் செஞ்சுருந்தாலும் நம்மளை அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதையும் நாம் கவனிக்காமல் நம்மளுடைய வேலை, என்னுடைய பணிகளை நான் செய்வது என்னுடைய கடமை அப்படின்னு நினச்சிட்டு நம்மளுடைய தன்மை மாறாமல் நம்ம கடந்து அழகாக போயிட்டே வருவோம். நல்லதையே செய்வோம், நன்றாகவே இருப்போம். உங்களின் தோழி சுஜாதா, அருணாச்சலம்.